இப்ப நாங்க வரைப்புகள் பார்க்க போறோம். வலையுறு வரையம், மீடுதன் பல்கோழி, மீடுதன் வளையி, திரள் மீடுதன் வலை. சரியானே? இப்ப நாங்க இதெல்லாம் பார்த்துட்டோம். நாங்க மீடுதண்டா என்ன ஈட்டுக்கள் தோன்றும் தோன்றல்களின் எண்ணிக்கை, அதாவது வரவுக்குரிய நாங்க எண்ணிப்பட்டு என்று. சரியானே? மீடுதன் இருவகைப்படும், அதெல்லாம் என்னென்று பார்த்துட்டு நாங்க இப்ப இது தொடர்ச்சியான வகுப்புகள், இது என்ன மாதிரிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்க இது கொஞ்சம் தேவையில்லை பிள்ளைகள், அதை நான் மெனக்கிட தேவையில்லை. திரள் மீடுதன் பரம்பல். சரினே? ஒன்று நாங்க பார்த்தா போதும், இது தேவையில்லை. 2 இருக்கு. சரியா? நாங்க என்ன மாதிரி ஒன்றை நான் செஞ்சு விடுவேன், அதை பார்த்தா போதும், இது தேவையில்லை. திரள் மீடுதன் மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், அது தேவையில்லை. அதை விடுவோம். சரியா? சொல்றது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். திரள் மீடுதன் மேலிருந்து கீழ், திரள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியானே? அது தேவையில்லை. இப்ப நாங்க பார்க்க போறோம் வலையுறு வரையும், மீடுதன் பல்கோணி, மீடுதன் வலை, திரள் மீடுதன் வலை. சரியானே? இதுல திரள் மீடுதன் வலைங்கிறது தேவையில்லை, அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திரள் மீடுதன் வலை அது தேவை. திரள் மீடுதன் வலைங்கிறது தேவையில்லை, நோட் பண்ணி உங்களோட நோட்ஸ்ல வச்சுக்கணும். சரியானே? சரி, அப்படியே கல்யாணம் போடுங்க. திரள் மீறுதன். திரள் மீறுதன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க cumulative frequency. C.F போடுவோம். C cumulative வர C F frequency திரள் மீறுதன்.
சரியா பிள்ளைகள்? தொகுதிகளாக்கப்படாத மீடுதல் பரம்பு தலைங்கப்படும். மார்க்ஸ் 0, 1, 2, 3, 4, 5, 10 மார்க்ஸுக்கு 6, 7 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். மார்க்ஸ்ங்கிறது எக்ஸ்ன்ட்டு வரும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்துக்கிட்டு அதாவது ஒரு குறித்த பாடத்துல 10 மார்க்ஸுக்கு 0 மார்க்ஸ் எடுத்தீங்க, இந்த மாதிரி மார்க்ஸ் எடுத்தீங்க. சரி, அப்ப இந்த மாதிரி பெரிய வீடுகள் தரப்படும். இந்த மாதிரி சரியா பிள்ளைகள்? இப்ப திரள் மீடுதல் காண்போம். இந்த மாதிரி Q C.F பிராக்கெட் கொண்ட திரள் மீடுதல் எழுதிடும். திரள் மீடு cumulative frequency C.F பழைய குழு. சரியா பிள்ளைகள்? வடியா வழங்குங்க என்ன மாதிரி செய்யப்படும் பார்த்து. இது பிறகு திருப்பி விலங்கல் சில 2 சொன்னா திரள் மீடுதல் காண்பது 2 இதுல வரும். இதையும் கூட்டி இதுல போகும் 5. இதையும் கூட்டி இங்கே போகும் 10. இதையும் கூட்டி இங்கே போகும் 18. இதையும் கூட்டி போகும் 28. இதையும் கூட்டி போகும் 32. இதையும் கூட்டி போகும் 34. இதையும் கூட்டி போகும் 35. எப்படின்னு பாருங்க. இதை நேரடியா அப்படி எழுதி போட்டு இதையும் கூட்டி இங்கே போறோம். இதையும் கூட்டி இங்கே, 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 இதையும் கூட்டி இங்கே. சரிண்ணே? அப்படி இல்லாட்டி 2வது மெத்தட் இது அப்படியே போட்டு இதையும் கூட்டி இங்கே போகும். இதையும் என்ன சொல்ற விலங்கல்? யாரும் மெசேஜ் போட்டுறீங்க, என்னன்னு கதைங்க சார்? நான் இப்பதான் முஃபினா பேசுறேன் சார். இப்பதான் ஜாயின்ட் ஆயினேன். நான் கொஞ்சம் விளங்கல. நான் இப்பதான் ஜாயின்ட் ஆயினேன் சார். தான் மெசேஜ் பண்ணேன். ரிப்பீட் பண்றங்கிறது என்னன்னா நீங்க டைமுக்கு வெயிட் பண்ண வேண்டிய கடமை. சரியானே? ஆனா இனி கேட்காங்க லேட்டா வந்து விட்டு கேட்காங்க. சரியா பிள்ளைங்க? படிக்கிற டைம்ல விளங்காட்டி தான் கேட்கலாம். லேட்டா வந்து விட்டு கேட்கலாம். இதை விட பிந்தி வராக்கல இன்னும் கேடுவாங்க. அவங்க எனக்கு விளங்கலன்னா நாம படிப்பிக்கல. இது அப்படி சரியானே? இதையும் கூட்டிங்க, இதையும் கூட்டிங்க, இதையும் கூட்டிங்க, இதையும் கூட்டிங்க, இதையும் கூட்டிங்க, இதையும் கூட்டிங்க, இதையும் கூட்டிங்க. அது ஒரு மெத்தட். அப்படி லேட்டா வர சார். அந்த போன்ல வந்துட்டு நெட் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அதான். சரி ஓகே ஓகே சரி. இந்த 2 அப்படியே போட்டு அடுத்த முறை இதையும் கூட்டிங்க போறோம். இதையும் கூட்டிங்க, இதையும் அது கொஞ்சம் கஷ்டம். என்ன பண்ணுங்க? இதையும் கூட்டிங்க, இது இங்க போறோம். இது இங்க, இது இங்க எல்லாத்தையும் கூட்டு. சரியானே? இந்த இதுல மெசேஜ் போடாங்க. நான் பாக்கல, அதை பாக்கல. நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களே பாக்கிறது. சரி, அந்த மாதிரி திரள் மீது தான் காரணத்தை கிளியரா விளையும். சரி, வெளியே போய்க்க. இதுதானே சார் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து? அவை 2 முறை நாங்க பார்த்திருக்கேன். ஒன்று நேரடியாக போடுறது, அவளை எல்லாத்தையும் கூட்டி பண்ணி போடுறது. அப்படி இல்லாட்டி அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான முறைக்கு நீங்க வந்துட்டு இது எப்படி வந்து 5 செஞ்சா
எப்படிங்கிறது ஒரு சைட்ல வேணா காட்டிக்கணும் நீங்க. தேவைன்னா இப்படியும் போடலாம். அம்புக்குறியை போட்டு இதை பிக்காது எல்லாத்துக்கும் போடுறதுல சும்மா இப்படி போட்டு இதை எடுத்து இங்கே போடும். இதுவும் இது ஃபர்ஸ்ட் வர்றது அப்படியே இதையும் கூட்டது இங்கே, இதையும் கூட்டது இங்கே, இதையும் கூட்டது இங்கே, இந்த மாதிரி போகும். சரியா பிள்ளைகள்? சரியா? சரி சார். சரியா? சரியா பிள்ளைகள்? இங்க பாருங்க பிள்ளைகள் வடிவ விளங்குங்க. இந்த ரெண்டு சொல்லப்படுறது என்ன குறிக்கிறீங்கன்னா, இங்க ரெண்டு இருக்கு. என்ன கருத்து? 0 மார்க்ஸ் 2 தடவை. சைபர் கமா சைபர் மூலம் 2 பூஜ்ஜியம். அடுத்தது 5. 5 சில 2 இதுல பயந்துருக்கு. அப்ப இந்த 5ங்கிறது எப்படி வரப்போகுண்டா பிள்ளைகள்? 0 0 என்ன வரப்போகுது? 1 1 1. விளங்கிட்ட பிள்ளைகள்? 0 2 தடவை வரப்போகுது. 3 மாணவர்கள் எண்ணிக்கை 3 மாணவர்கள் ஒரு புள்ளியை பெற்றிருக்காங்க. அப்ப 0 0 1 1 1. சரி, இப்ப நாங்க சான்ற டைம்ல அதுல நான் விளங்கப்படுத்துறேன். சரியா? सर बहुत क्लियर लगा मुझे। சார் போட் ஒழுங்கா விளங்குது. இல்லையா? அது என்னன்னா நெட் வந்துக்கிட்டு கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா விளங்காது. அதற்கு சொன்னேன். இப்ப எப்படி? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். என் நெட் கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் விளங்க மாட்டா. சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? சரியா? சரியா? முடிஞ்சா கொஞ்சம் வேகமா முடிச்சிடுங்க. ओके सर। எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 எழுதினாலும் போதும், 3 எழுதினாலும் போதும். உங்களுக்கு விளங்கினாச்சு. கீழே எல்லாம் தேவை. இதே விஷயங்கள் நாங்கள் திருப்பி பார்ப்போம். ஆகவே உங்களுக்கு நிறைய இல்லாமல் விளங்கிடும் உங்களுக்கு. அதே மாதிரி மார்க்ஸ் சைபர்ல இருந்து 10, 10 இருந்து 20, 20 இருந்து 30, 30 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இவ்வளவு போதும். இது என்னன்னா சும்மா இதுகளுக்கு மட்டும்தான். என்ன மற்ற உதாரணங்கள் கேள்வியிலே
திரள் மீடுதல் சி டாட் இந்த மாதிரி ஏற்கனவே பார்த்தா அதே விஷயம். ரெண்டுன்னா ரெண்டு அப்படியே போறோம். இதையும் கூட்டி இங்கே, இதையும் கூட்டி இங்கே, இதையும் கூட்டி இங்கே. திரள் மீடுதல் காண்றது. இது வந்துட்டு வகுப்புகளாக்கப்பட்ட மீண்டும் பரம்பு மேலே முன்ன பார்த்து வகுப்புகளாக்கப்படாதது. இப்ப வந்துட்டு வகுப்புகளாக்கப்பட்ட திரள் மீடு. அவை திரள் மீது காண்றது எப்படின்றது சரியா பிள்ளையே? ஆமாம் சார். வலையுரு வரையம், வலையுரு வரையம் ஹிஸ்டோகிராம். வலையுரு வரையம், வலையுரு வரையம், வலையுரு தொகுதிகளாக்கப்பட்ட மீடுதல் பாருங்க. தொகுதிகளாக்கப்பட்ட மீடுதல் வலையுரு வரையம். அதுக்கு மட்டும் சரியா பிள்ளையே? கவனிங்க வடிவா. சரி, இது என்ன செய்யுதுன்னா மீடு இருக்கும் வகுப்பாயிடைக்கும் எடுத்து வரை கொண்டு வரையுது. சரி, இலகுவான இடம். சரியா? இடம் காண நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கணும். நான் என்ன மாதிரி சொல்றேன்னு பாருங்க. பிரெஞ்சு சைபர்ல இருந்து 70 அப்படி சைபர் 10 20 Sir, number of student கொஞ்சம் சொல்லுங்க சார். கிளியர்ல மேக் போட். ரெண்டு 3 5 8 3 2 1. சரி, மார்ச் வந்துக்கிட்டு 10 10 20 20 30 30 40 40 50 50 60 60 சரி பாருங்க. இதை மீட்டர் நாகக்கூடிய நபர் வந்து 8. அப்ப நாங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 4 6 8 8ன்னு சொன்னா அதை விட கூட 1 10 எடுக்கும். இந்த மாதிரி எடுக்கும். இது வந்துக்கிட்டு மீடு எஃப். இங்க வந்து இது வகுப்பாயிடை. இங்கே வகுப்பாயிடை. சரிண்ணே பாருங்க. சைபர்ல இருந்து 10 2 சைபர்ல இருந்து 10 இந்த மாதிரி போட்டாச்சு. 10ல இருந்து 20 3 கிடையில இருக்கு. இதுல வச்சு மாறி இப்படி 20ல இருந்து 30 5 20ல இருந்து 30 இந்த மாதிரி 30ல இருந்து 40 8 30ல இருந்து 40 8 40ல இருந்து 50 3 40ல இருந்து 50 3 50ல இருந்து 60 2 50ல இருந்து 60 2 60ல இருந்து 70 1 60ல இருந்து 70 இந்த மாதிரி 1 வரும். நீங்க 70னா 80ல முடிக்கும். இந்த இடம் காண நான் அப்படியே முடிச்சிருக்கேன். சரியானே? இதை இந்த மாதிரி நிறம் தீட்டுட்டீங்கன்னா சரி. நிறம் கட்டாயம் தீட்டும். இதுதான் வலையுரு வரையம். சரியானே? குயிக்கா சரி. அதாவது என்னன்னு சொன்னா YH மீடு 2 சொல்லலாம். இல்லாட்டி மாணவர்களின் எண்ணிக்கை வெளிக்கொள்ளுங்க.
மீடுறன் அல்லது இங்க வரப்போது மாணவர்களின் எண்ணிக்கை. இங்க வரப்போது என்ன? மார்க்ஸ் போடலாம் அல்லது வகுப்பாயிடைன்னு போடலாம். ஓ
முடிஞ்சா பிள்ளை முடிஞ்சா சொல்லுங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். சரியானே? அப்ப என்ன மாதிரி செய்யணுங்கிறது விஷயத்த கிளியராக விளக்கிக்கோங்க. இதுல 8 ஆகக்கூடியது வந்துச்சுன்னு சொன்னா அதை விட கூட ஒன்று எடுக்கணும். 8 10 காட்டும். அப்ப என்ன வயதில் நீங்க மீடு ரன் எஃப்ங்கிறது போடணும். எஃப் பிரேக்கெட்ல மீடு ரன் அல்ல. இதை பொறுத்தவரை என்ன மாணவர்களின் எண்ணிக்கை. மாணவர்களின் எண்ணிக்கை எக்ஸாக்ட்ல என்ன வரப்போகுது மார்க்ஸ் என்று போடலாம். வகுப்பாயிடு 2 பேரும் போடலாம். சொல்ல வழங்குதா? சரியானே? இது சம்பந்தமான நோட்ஸ் எல்லாம் அங்க அதுல இருக்கும். சரியானே? இப்ப டைப் 1 நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோம். சரியானே? இப்ப டைப் நம்பர் 2 இப்படி வர்றது இந்த மாதிரி செய்யறது. கொஞ்சம் தள்ளி எழுதுறேன். நான் லைட் பிளிங்க் பண்ணாலும் நான் சொல்றதை எழுதுங்க. பிறகு பார்ப்போம். சரியானே? நான் சொல்றது இல்லைங்க பிள்ளைகள். புள்ளிகள் 0ல இருந்து 9 சொல்ல போனா கரைக்கிறது. 0ல இருந்து 9 10ல இருந்து 19 20ல இருந்து 29 30ல இருந்து 39 40ல இருந்து 49 50ல இருந்து 59 60ல இருந்து 69. ஆகவே 60ல இருந்து 69 மட்டும் இப்படி எழுது. இதுல என்ன நடக்குன்ற பாருங்க. அப்படியே பாருங்க. இதுல ஒரு பிரச்சனை உண்டு வரும். சும்மா என்னண்டு வைங்களேன். 0ல இருந்து நம்ம 10 போடுவோம். இந்தியால 20 போடுவோம். இந்தியால 30 போடுவோம். 0ல 9 வரும் பாருங்க. 0ல இருந்து ஆரம்பமா 9 படத்திற்கு போகும். அடுத்தது 10 தொடங்கும். 10ல இருந்து 19 இப்படி வரப்போகுது. இப்படி எல்லாம் இப்படி வரப்போகுது. இடவிட்டு வரப்போகுது. சரியானே? ஆகவே இப்படி வராது. சரியானே? படி எவ்வளவு என்ன பிரச்சனை வருது? 0ல இருந்து 9 நாங்க முன்ன 10ன்னு பார்த்தோம். இது வந்து 0ல இருந்து 9 இடையே 10க்கு வராது. இடையில ஆனா 10ல இருந்து 19 இதுல இருந்து திருப்பி இப்படி வரப்போகுது. சரியானே? அப்படி வரல. இப்படி வர இதுகளுக்கு வந்துகிட்டு என்ன செய்யணும்னா படத்தை வகுப்பாயிடை சீராக்கம். வகுப்பாயிடை சீராக்கம் நாங்க ஏற்கனவே பார்த்தோம். என்ன மாதிரி இதை கூட்டி 2 பிரிக்கணும். சரியானே? என்ன வரப்போகுது? படத்தை போடுங்க. வகுப்பாயிடை சீராக்கம் 9.5 இங்கே 9.5 இங்கே 19.5 19.5 29.5 29.5 39.5 39.5 49.5 49.5 59.5 59.5 69.5. சரிண்ணே? அதாவது 69 அடுத்தது நான் பார்க்கணும் என்ன 70. அது ரெண்டையும் முடிச்சுட்டா இங்க 0 இருக்கு. இവിടുത്തെ வரப்போய் சயம் உண்டு. என்ன வரப்போ இവിടുത്തെ 0.5 மாதிரி வரும். சார் ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார். இதை மட்டும் அழைக்கணும். தேவையில்லை. ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? இப்போ ஓகே சார். இப்போ ஓகே. ஏன்னா கொஞ்சம் அந்த நெட் கொஞ்சம் வீக் ஆனிச்சுன்னா அந்த பிரச்சனை வரும். இது தேவையில்லை. மேல அழைக்கணும்.
சரியா பிள்ளைகள் முடிஞ்சா? சரியா? போன்ல பாக்குறாங்களே கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? போன்ல இல்ல சார். வழங்குது போன் சார், பாக்குறா வழங்குது. ஏன்டா இப்ப இப்படித்தானே கூடுதலாக விளங்கல சார். ஒன்றுமே விளங்கு இல்லையா? கிளியர் இல்லாம ஆ? இருக்கு. போன்லயா? லேப்டாப் ஐடி ஒன்று செய்யல. இந்த பக்கம் ஒரே ஊர்ல இருக்கிறார்கள் சொன்னா பக்கத்துல இருக்கிற லேப்டாப் அவங்க சேர்ந்து பார்க்க பெருசா இருக்கு ஸ்கிரீன் பண்ணி. போன்ல பாக்கிற டைம்ல கொஞ்சம் சின்னதா இருக்கு. நிறைய சின்ன ஒன்று தானே, ஸ்கிரீன் சின்னதா இருக்கு. சரி அப்படி எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஓம் சார். நாங்க என்ன மாதிரி செய்ய போறோம் பார்க்க போறோம். அதுக்கு இதுக்கும் இடையில பாருங்க 3. இப்ப பாருங்க இது தொடர்ச்சியா வருது பாருங்க. 19.5 19 29.5 29.5 அந்த இடைவெளி வராது. சரியானே? ஆகவே நான் வந்துட்டு இந்த மாதிரி கிழக்கு செய்து பாருங்க. அது என்னன்னு சொன்ன சுருக்கமாக இப்ப சைபர் என்ன வர போகுது இங்க. இப்ப நாங்க வந்துகிட்டு 9.5 10 வச்சுக்கொள்ளுவோம். நாங்க 9.5 இதுல வார்த்தையை போட்டுடுவோம். நாங்க அடுத்த 9.5 19.5 29.5 சரியா? இந்த மாதிரி 39.5 49.5 59.5 69.5 இந்த மாதிரி வரப்போகுது. சரி 79.5 இதை விட கொண்டு கூட எடுக்கும். 79.5 சரி. அடுத்த வீடு நம்ம தெரியும் 2 4 6 8 அது 8 வந்துச்சு. 4 அப்படின்னா அதை விட கொண்டு கூட எடுக்கும். 10 எடுக்கும். சரி அப்படியே ஸ்டார்டிங் வந்துட்டு என்னன்னா 9.5 இருந்து 19.5 3 9.5 இருந்து 19.5 3 இந்த மாதிரி வளமையா வர அதே விஷயம். அடுத்தது 19.5 29.5 5 5 நம்ம 5 எடுக்கணும். சரி அடுத்தது 29.5 39.5 8 அந்த மாதிரி வரும். சரியானே? நான் சும்மா நீங்க இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி இப்படி வரப்போ அப்படி அதுக்கு பிறகு இந்த மாதிரி இப்படி போட்டோம்னா சரி. சரியானே? அப்படின்னா இதுக்கு என்ன மாதிரி செய்யணுங்கிறது வந்துக்கிட்டு வகுப்பாயிரை சீராக்கம் செஞ்சு கொடுத்து தான் செய்யணும். அப்பா இதை ஜாயின் பண்ணின மாதிரி வரும். இல்லாட்டி இடைவெளி வரும். சைபர்ல உதாரணமாக 10 இருந்து 19 இடைவெளி கொண்டு வரப்போகுது. அப்ப இதுக்கு வந்துட்டு வகுப்பாயிரை சீராக்கம் கொண்டு செய்யும். சரியானே? ஆனா இப்படி வந்தா இப்படி செய்யறங்கிறது தெரியும். அப்ப உங்களுக்கு தருவாங்க, இதுவும் தருவாங்க. இந்த வந்துகிட்டு இந்த புள்ளிகள் தரப்படும் தொகுதிகளாக்கப்பட்டது மீடுகள் தாரணை நீங்க இதை செய்து போட்டுதான் நாங்க செய்யும். சரியா? இது அன்மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை கதைக்கிறது ஒரு ஆள்ல கேக்குதுங்க. நிறைய வந்துகிட்டு இங்க பாருங்க, உங்களோட இதை பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க, எத்தனை பேர் வந்துகிட்டு ஏன் ஆன் பண்ணி வைக்கீங்க? நீங்க அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாரையும் அன்மியூட் பண்ணி கொடுங்க பிள்ளைகள். நொன்று அன்மியூட் பண்ணணும். யார் அது? சார் கொஞ்சம் அந்த 1869
ஓம் சார் நான் அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் உயர்த்துங்க சார், கீழுக்கு அதை கொஞ்சம் பார்த்து எழுதுறது. கீழுக்கு. அது சரி, நீங்க முதல்ல அன்மியூட் பண்ணி கொடுங்க. நீங்க அன்மியூட் ஆ. பண்ணி கொடுங்க முதல்ல. ஓகே. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. வீட்டு நடக்கிற செய்தி இங்கே வந்துருமாறா? இல்ல நான் கீழுக்கு எடுக்கிறேன்னா முதல்ல இதை எழுதி முடிங்க. இதை எழுதி முடிச்சிட்டீங்களா? இது ஓம் அதை எழுதாக்கீங்களா? எழுதி முடிச்சிட்டேன் சார். வீடுடன் பல்கோணி. சரியா? வீடுவன் பல்கோணி. சரி, நீங்க ஒரு வகுப்பு ஒன்று எடுங்க. முதல்ல திருப்பி தலையாங்க போடுங்க. நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் திருப்பி தலையாங்க போடுங்க. என்ன சார்? நடுப்பெருமானம். இப்ப ஒரு வகுப்பு எடுக்கிற டைம்ல நடுப்பெருமானம் என்ன மாதிரி காண்றா? கீழெல்லை. தெரியும், கீழெல்லை. கீழெல்லை இதுல இருந்து தெரியும் வந்துட்டுன்னு, இது மேலெல்லை. கீழெல்லை சக மேலெல்லை கீழெல்லை. இதுதான் அது வாய்ப்பாடு. நடுப்பெருமானத்துக்கு என்ன வாய்ப்பாடு? கீழெல்லை சக மேலெல்லை கீழ் 2. இது வந்துட்டு என்ன உதாரணமா? 10 சக 20 கீழ் 2, 30 கீழ் 2. இப்படி வந்துகிட்டு 15, 50ல இருந்து 60. இது நடுப்பெருமானம் என்ன வரப்போகுது? 50 சக 60 கீழ் 2 வெளியே. சரியா பிள்ளைய?
சரியா பிள்ளை? சரி சார். எழுதிக்கணும். இது என்ன சொன்னா நடுப்பெருமானத்துக்கு எதிராக மீடுவனை குறித்து அப்புள்ளிகளை நடுப்பெருமானத்துக்கு எதிராக மீடுவனை குறித்து குறித்த புள்ளியை நேர்கோட்டினால் இணைக்க புறப்படுவது மீடுவன் பல்கோணியா. சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். நடுப்பெருமானத்துக்கு எதிராக நடுப்பெருமானம் அதெல்லாம் அந்த இதுலயும் இடிக்க முடியாது, நோட்ஸ்ல எல்லாம் போட்டு தண்ணி எல்லாத்தையும். நடுப்பெருமானத்துக்கு எதிராக மீடுவனை குறித்து குறித்த புள்ளிகளை நேர்கோட்டினால் இணைக்கும் போது புறப்படுவது மீடுவன் பல்கோணியா. சரியா? கவனிங்க. மார்க்ஸ் 0 இருந்து 10, 10 இருந்து 20, 20 இருந்து 30, 30 இருந்து 40, 40 இருந்து 50, 50 இருந்து 60, 60 இருந்து 70. போதும். சரி, அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், மாணவர்களின் எண்ணிக்கை. கைஜா, நான் வந்து கிளாஸ்ல இருக்கேன், ஜூம் கிளாஸ்ல இருக்கேன், நான் பிறகு எடுக்கேன். சரி, மார்க்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா பிள்ளைகள்? இப்ப நாங்க நடுப்பெருமானம் காணப்போம். நடுப்பெருமானத்துக்கு இங்கிலீஷ்ல மிட் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட் சொல்லுங்களேன் சார். போர்ட் பிளாங்க் இல்ல, போர்ட்ல தெளிவா பிளாங்க் இல்ல. நீங்க அந்த மார்க்ஸ் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரி, மார்க்ஸ் வந்துகிட்ட வெளிக்கொண்டு 0 இருந்து 10, 10 இருந்து 20, 20 இருந்து 30, 30 இருந்து 40, 40 இருந்து 50, 50 இருந்து 60, 60 இருந்து 70, 60 இருந்து 70 மட்டும் வெளிக்கணும். சரிண்ணே? இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எண்ணிக்கை 2, 3, 5, 9, 4, 3, 1. சரியா? இப்ப நாங்க நடுப்பெருமானம் காணணும். ஒவ்வொரு வகுப்புக்கும் நடுப்பெருமானம். வகுப்புன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகுப்பு. அப்ப நடுப்பெருமானம் மிட் பாயிண்ட் சொல்லுவாங்க. மிட் பாயிண்ட் இது எக்ஸ் என்று குறிக்கப்படும். மிட் பாயிண்ட் இந்த மாதிரி இது ரெண்டையும் கூடி 2 பிரிச்சு 5, இங்க 15. அப்படியா பாருங்க பிள்ளைகள், எல்லாத்தையும் நடுப்பெருமானம் நீங்க கண்டா 2 கண்டா போதும். 0 சக 10 என்ன 10, 10 2 பிரிச்சு 5, 10 சக 20, 30, 2 பிரிச்சா 15. இதுக்கு இடையில வித்தியாசத்தை பார்க்கணும். 10 அவ டக்கு டக்குன்னு கூட்டி போனேன். சரி, 25, 35, 45, 55, 65. சொல்ல விடுங்க அவளே. சார் விடங்கள சொல்லுங்க. ஒயிட் போர்ட் தெரியுதா? ஒயிட் போர்ட் தான் சார், கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. ஓகே சார். என்ன தெரியலையா? இப்ப தெரியுது சார், எழுதுறோம்.
கொஞ்சம் திரும்ப ஒரு விளங்கப்படுத்துங்க சார். சரியா பிள்ளைகள்? தெரியுதா அளவுக்கு? ஆம் சார். சரி. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், நடுப்பரமானத்தை எக்ஸ் அச்சில் எடுக்க போறோம், மீடுறன y அச்சில் எடுக்க போறோம். சரி, இப்ப பாருங்க இந்த மாதிரி சின்ன ஸ்பேஸ் தாண்டிக்கு நாங்க கிழக்கு பாருங்க. இப்ப இதுல வந்துகிட்டு எக்ஸ் அச்சில நடுப்பருமானம் சரி, நம்ம திரும்பி வந்துட்டு சைபர் ஸ்டார்ட். நான் வந்துகிட்டு நம்ம இதுல வாரத்துக்கு ஏற்ற மாதிரியே போடுவோம். 5 15 5 15ன்னா கொஞ்சம் தள்ளி 15 25 35 45 55 65 இதுல 65 இல்லைங்கன்னா அடுத்தது எடுக்கணும் 75. சரியா பிள்ளைகள்? அடுத்த மீடு அதே கூடிய பருமானம் 9. 9 நாங்க எடுத்துக்கொள்ளும் 2 4 6 8 10 எடுத்தா சரி, இதுல மீடு குறிக்கணும். சரி, பாருங்க என்ன மாதிரி செய்யற பாருங்க. நடுப்பருமானம் இங்க பாருங்க பிள்ளைகள், அப்படியே பாருங்க. நடுப்பருமானம் 5 2. சரி, 5க்கு இதுக்கு என்ன வரப்போ 2. இந்த புள்ளி எப்படி மாறும்? 15 3. சரி, 15 3 வரும் பாருங்க. சரி, உங்க கோப்பியை பாருங்க. 15 3 அப்படின்னா இப்படி வரும். அடுத்து 25 5 25 5 இந்த மாதிரி 35 9 இங்க வரும். 45 4 55 3 65 65 இந்த மாதிரி வரும். இப்ப என்ன செய்யணும்னா இத நீங்க ரூலரை வச்சு இந்த மாதிரி இணைக்கணும். ரூலரை வச்சு இந்த மாதிரி இந்த புள்ளிகளை இப்படி இணைக்கும். வழியா விளங்கணும் பிள்ளைகள். இதுல என்ன செய்யணும் சொன்னா, இதுக்கு அடுத்த பெருமானம் இப்ப 55 வந்து அடுத்த பெருமானம் என்ன வரப்போகுது நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியணும். 65 பெருமானம் வரும். சரிண்ணே, 55 சரி 25 30 40 55 65 65 இதெல்லாம் உண்டு. அடுத்த பெருமானம் 75 இப்படி வரும். சரிண்ணே, இப்ப 75ங்கிற ஒரு விஷயமே இதுல இல்லை. சரி, 75ங்கிற விஷயம் இது இல்லாதாரு 60ல இருந்து 70 வந்து 65, 70ல இருந்து 80 ரெண்டாயிரத்து மீட்டர் ஒன்று இல்லை. அப்ப அந்த டைம்ல இடையில வந்து நீங்க என்ன சொன்ன இதை பூச்சியத்தோட இப்படி இணைக்கணும். கிடையாச்சோட இணைக்கணும். இப்ப பாருங்க இங்க பாருங்க பிள்ளைகள் 5ங்கிறத ஒன்று வருது. 5ங்கிறத ஒன்று விழுந்தா அதுக்கு அடுத்த வகுப்பு என்ன வரப்போகுது? இங்க பாருங்க 5 15 இங்கல மாறு எடுத்தா என்ன வரும் பிள்ளைகள்? சயாயிண்டு வரும். சரி, இங்கால சயாயிண்டு இதுல வந்து இந்த புள்ளி சரிண்ணே கிடையாச்சோட இணைச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் போட்ட தாள் இதான் மீடுற பல்பம். சரிண்ணே, ரெண்டு விஷயம் நான் கிடையாச்சோட இணைக்கிறேன். கிடையாச்சோட இணைக்கிறேன் அதுக்கு அடுத்த புள்ளி அது பூச்சி மடிக்கும். இதுல இல்ல நம்ம எல்லாருக்கும் அடுத்த புள்ளி இது இந்தியால பக்கம் பூச்சி மடிக்கும். மற்றது வளமையா வரும். இதுல வந்துகிட்டு நடுப்பருமானம் மிட் பாயிண்ட் இங்கிலீஷ்ல போடுவாங்க மிட் பாயிண்ட் MID மிட் பாயிண்ட் POINT மிட் பாயிண்ட். அதான் இங்க X வரும். பிறகு நாங்க படிக்கிற டைம்ல தேவைப்படும். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ங்கிறது வந்துகிட்டு மாணவர்கள் எண்ணிக்கை F வரும்.
சார் அந்த ஸ்கிரீனை கொஞ்சம் உயர்த்துங்க சார். அது நீங்க முதல் கீழே நீங்க முதல் முடிங்களேன். கீழே முதல் மேலுக்கு இருக்கிற எழுதி முடிக்கட்டும். சரியா பிள்ளைகள்? சரியா? அன்மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? மீடுடன் பல்கோணிங்கிறது அதாவது நடுப்பெருமானத்தை கண்டு அவங்களுக்கு அதுன மார்க்ஸ் தருவாங்க, அந்த வகுப்புகள் தருவாங்க, மாணவர்கள் எண்ணிக்கை தருவாங்க. நீங்க என்ன செய்யணும், நடுப்புறமானத்தை காணும். கண்டு கொண்டு நடுப்புறமானத்துக்கு எதிராக மீடுரனை காணும். மீடுரனுக்கு புள்ளிகளை குறித்து போட்டு அதை நீங்க என்ன ஒரு ரூலரை வச்சுக்கொண்டு நேர்கோட்டல நினைக்கும். சொல்ல உனைத்தவளை சரியா? சரியா? ஆம் சார். சரியானே? அடுத்த விஷயம் பார்ப்போம். மீடுரன் வளையி எழுதிக்கொள்ளுங்க. மீடுரன் வளையி. மீடுரன் வளையி.
சரியா? மீனவன் அதுவும் இதே மாதிரி நீங்க என்ன சொல்லணும்னா சார் கிளியர் இல்லாம இருக்கு சார். சார் நீங்க பேசுறது விளங்குது இல்ல. கிளியர் இல்லாம இருக்கு சார். சார் நீங்க பேசுறது கிளியர் இல்லாம இருக்கு சார். என்னண்டா சிக்னல் வீக், அதான் இந்த கதைக்கிறது கேட்குது இல்லை, இந்த வார பிரச்சனை நம்பர் வருது அன்ஸ்டேபிள் சரியானே? கதைக்கிற விளங்குதா? ஓம் சார் விளங்குது. கதைக்கிற விளங்குதா பிள்ளைய? ஓம் சார் இப்ப வெளியே கொள்ளுங்க. சரியானே? நடுப்பெருமானத்துக்கு எதிராக மீனை குறித்து அக்குறித்த புள்ளிகளை வளைகோட்டினால் இணைக்க பெறப்படுவது மீடுவன் வளையி ஆகும். அவை இந்த டெபினிஷன்கள் எல்லாம் நல்லா கிளியராக பாடமாக்கி வச்சு. சரியானே? என்னங்கிறது அதாவது நடுப்புள்ளியையும் மீடுவனையும் குறிச்சு போட்டு அந்த குறித்த புள்ளிகளை வளைகோட்டால இணைக்கும். சரியானே? நான் இதே கேள்வியைத்தான் செய்ய போறேன். நீங்க வந்து திருப்பி எழுத தேவையில்லை, முந்தி செய்த கேள்வியைத்தான் வடிவா பார்க்க போறோம். சரியானே? அப்படின்னா நமக்கு அதே விஷயம் தான் வரப்போது. ஒன்றே ஒன்று வளைகோடு. சரியானே? வளைகோடு என்று சொல்லிட்டேன். இந்த புள்ளிகளுடைய பாருங்க, இதெல்லாம் புள்ளிகள் எல்லாம் அதே புள்ளியா வரப்போகுது. இந்த வளைகோடுன்னு சொல்லிட்டேன். இந்த புள்ளி எந்த மாதிரி முதல் மார்க் பண்ணணும் புள்ளி வடிவா இப்படி இந்த மாதிரி ஏத்த மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஏத்த மாதிரி இப்படி இணைச்சு கொண்டு போய் இந்த எக்ஸாக்டோட இணைக்கணும். இதே மாதிரி இப்படி கொண்டாந்த புள்ளியில இப்படி வளைச்சு கொண்டு போய் இப்படி கொண்டாந்து இணைக்கணும். இதான் இதுல செய்ய வேண்டியது. அப்படின்னா வளைகோடு வளை சொன்னா இப்படி வளைஞ்சு வரதான் வளைன்னு சொல்றோம். சரியானே? அப்புறம் இந்த மாதிரி எக்ஸாக்டோட இணைக்கும். இதுதான் வித்தியாசம். இதை மட்டும் கீறீங்கன்னா போதும், இந்த புள்ளியையும் காட்டும். புள்ளிக்குள்ளாக போறது மற்ற இயக்கின அதே இருக்கதான் செய்யப்படும்.
சரியா பிள்ளைகள் முடிஞ்சா முடிஞ்சா ஓம் சார். மற்றாக்களுக்கு ஆம் சார். சரி கீழ் கிளி கொடுங்க. நீங்க வந்துட்டு திரள் மீடுவன் வலை தேவையில்லை போடுங்க. உங்களுக்கு படிக்க முடியும். நாங்க சரியா பிள்ளைகள் இது நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். வந்துக்கிட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டு நாங்க படித்த விஷயத்தோட இருக்கி நறுக்கி பாருங்க. ஈட்டுக்கள்னு சொல்லுவாங்க, தரவுகளை ஈட்டுக்கள். இப்போ உங்களுக்கு 1000 2000, இதை விட குறைஞ்ச என்ன 0 இருந்து 1000. இதுல கருத்து என்னன்னா 0 இருந்து 1000. அதை வந்து என்ன போட்டு காட்டிக்காங்க, மூடப்பட்ட ஈட்டு. சரியானே, இதை 0 என்று எடுத்துண்டு வரும். மாறி இது வந்துக்கிட்டு போட்டிருக்கு என்ன பாருங்க. இப்படி போய் இப்ப 4000 3000 4000, 4000 விட சின்னது. இது 4000 விட பெருசி என்று சொன்னா என்ன கருத்து, 4000 5000. சரியா, இது எடுக்கிறத என்ன மாதிரி இப்ப இந்த மாதிரி விஷயத்த போடுவாங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். சரி, விளங்க அமெரிக்கா இருக்கும். சரி விளங்கிட்டா. இப்ப ஈட்டுன்னு போட்டிருக்காங்க. இது எப்படி ஒரு இது இல்லாம இருக்கிறதால இது வந்து மூடப்பட்ட ஈட்டுன்னு போடுறாங்க. சரியானே, இதுல மட்டும் நமக்கு தெரியாத விஷயம் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுவும் வந்துகிட்டு 0 இருந்து 1000 சொல்றதும் இப்படி சிறிதுங்கிற போட்டு போடுறதும் எல்லாம் ரெண்டும் உண்டு. அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. சரியா பிள்ளைகள், ஏதாவது விளங்காம இருக்கு அதுல எடுக்கணும் என்ன. இதுக்குரிய வளைவிரி வரையும் இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. சரியானே, இந்த மாதிரி கிடைக்கப்படுது. சரியானே, மீடுவன் அதே மாதிரி இப்படி தராங்க. இந்த மாதிரி 56.5 58.5 அப்படின்னா இந்த மாதிரி தார டைம்ல அதுக்கு பிறகு மீடுவன் பல்கோணி நாம் என்ன செய்யணும், அதில் நடுப்பெருமானத்தை கண்டு வரையணும். இதெல்லாம் நான் செஞ்சு காட்டும். சரியானே, இது பிள்ளையா செஞ்சிருக்கேன். சரியானே, மீடுவன் பல்கோணி வந்துட்டு இது பிள்ளையா செஞ்சிருக்க பிள்ளைகள். சரியா, இது வேற ஒரு இது வரை கொண்டு போடுவதற்கு. சரியானே, அப்ப இது உங்களுக்கு நாங்க நடுப்புறமானத்தை கண்டு செஞ்சா சரி. சரியா, அது விளங்கு தானே உங்களுக்கு. சரியா, நடுப்பெருமானத்தை கண்டு மீடுவன் எடுத்து நேர்கோட்டால வரைஞ்சா சரி. இது பிள்ளையா வரை பட்டிக்கு அது பிள்ளை வந்துக்கிட்டு சரியா பிள்ளைகள். இதுல பிள்ளை நடந்திருக்கிறதுல விளங்கி நாங்க ஏற்கனவே நாங்க உதாரணம் பார்த்துட்டோம். இது வந்துட்டு வரைப்பு இதுக்குரிய வரைப்பு இல்லை. சரியானே, இது வந்துட்டு அப்படி நம்ம நடுப்புறமான நம்ம தெரியுமே 56.5 58.5 சின்ன ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கிற டைம்ல 57.5 வரும். 57.5க்கு வந்துகிட்டு மீடுறன் 3 வருது. இது வந்துட்டு இது வரைஞ்ச வரைப்பு பிள்ளையான வரைப்பு வேற வரைப்பு கொண்டு வரும். சரியானே, இதுக்கு என்ன மாதிரி வரைகிறதுங்கிற இங்க செய்து பாருங்க. நாங்க ஏற்கனவே படிக்கிட்டோம். சரியானே, இதுல வந்துகிட்டு இது நான் போட்டிருக்க புள்ளிகள் திறன் மீளிறன் வலை. இது தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லை. திறனே, மீடுறன் வலை மட்டும்தான் உங்களுக்கு. சரியா, திரள் மீடுறன் வலை இது தேவையில்லை. சரியா, இதை கொஞ்சம் வெட்டி விடுங்க. திரள் மீடுறன் வலை, திடல் மீடுறன் வலை ஓகி உண்டு போடுவாங்க, அது தேவையில்லை. அதை கேன்சல் பண்ணி
நான் சொல்றத தேவையில்லாத நீங்க அது படிக்க தேவையில்லை ஒட்டிக்கிட்டு. அது விஷயம் உண்டு. சரியானே? வடிவா வழங்கி போகுது. சரியானே? நோட் போட்டுக்கொள்ளுங்க. அதாவது என்னன்னு சொன்னா புது ஒரு இதை குறியிட இப்படி போடுறேன், இப்படி போட முடியாது. போடுறதுல இந்த மாதிரி போடுவது. சரியா? இது எழுதி கொள்ளுங்க. குறியீடு வந்து சிக்மா அல்லது சமேஷன் அல்லது கூட்டுத்தொகை. சிக்மான்னு சொல்லுவாங்க அல்லது சமேஷன். குறியீடுற பேரு சிக்மா. அதே டைம்ல இதுல குறியீடு வந்து கூட்டுத்தொகை. இந்த விஷயத்தை நாங்க தொடர்ச்சியா திருப்பி 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 இதே விஷயம் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு நல்ல விளக்கம் கொண்டு வந்திருக்கும். அதுக்குரிய விளக்கத்தையும் ஆரம்பத்திலையும் நான் தந்துடுறேன். அவை உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரியானே? இப்ப பார்ப்போம். சரியானே? இப்ப நாங்க பார்க்க போறோம் I சமன் 1 to 3 இந்த போட்டு போட்டு எக்ஸ் இதை ஐ இந்த கீழே போடுவாங்க. அதாவது எக்ஸ் இந்த போட்டு போட்டு போறது. அதாவது x1 x2 x3 இந்த கீழே எழுதுறோம். சரியானே? xi இதுல கருத்து என்னன்னு சொன்னா அப்படியே இந்த ஐ இருக்கிற இடத்துல முதலாவது இதை போடும் 1 x1 அதுக்கு அடுத்த 2 முழுப்பெருமானத்தை x2 அடுத்தது x3 சரியானே? கூடி x3 மட்டும் வரும். x1 ஸ்டார்ட் பண்ற x1 x2 x3 இவ்வளவு மட்டுமே. உதாரணம் அடுத்தது I சமன் 1 to 3 di. இது என்ன நடக்க போது பாருங்க. d1 ஐ இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த 1 போடுறேன். d2 d3 இந்த மாதிரி கிடைக்கும். சரியானே? ஐ இருக்கிற இடத்துல மட்டும் 1 2 3 போடும். வேற ஒண்ணும் செய்யுது. கூடினது மேலுக்கு 3ன்னா 3 50ன்னா 50க்கு போகும். சரி எழுதி கொள்ளுங்க. என்னன்னா அந்த ஒயிட் போர்ட்ல வைக்கிற டைம்ல அந்த இது இந்த சில கொஞ்சம் பிரச்சனை படுது. மற்றபடி சும்மா செய்யற டைம்ல சரியா பிரச்சனை இல்லை. மாதிரி ஒயிட் போர்டுக்கு எடுக்கிற டைம்ல அந்த பிரச்சனையை காட்டு. சரி அழிக்கிட்டா சார் இது விலங்கல்ல திருப்பி ஒருக்கா சொல்லணுமா? விலங்கு இல்லை. நான் அன்ஸ்டேபிள் வருது. சரி பிள்ளை எல்லாம் இதோட நிப்பாட்டுவோம். சரியானே? இதோட நாம நிப்பாட்டுவோம்.